இப்போ லிப் பாம் பண்ண போகிறோம். அதில் வந்து கொக்கோ பட்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ பிக்மெண்டேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாமில் பீட்ரூட் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, லிக்கரைஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ இது மெல்ட் ஆகி வந்தோன்னே அதில் நல்லா மர்ஜ் பண்ணிவிட்டு அவங்க லிப் பாம் கண்டெய்னர்ஸில் போர் பண்ணிடுவாங்க. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக வந்து பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து இருக்க இன்னொரு பிரச்சனை வந்து இப்போ லிப்ஸ் வந்து வறண்டு போகுது. இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம வெளியே போகிறதுனாலும் சரி, இல்லை வீட்டிலே வந்து நைட்டெல்லாம் ரொம்ப வறண்டு இருக்குன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஃபார் விமன் பர்டிகுலரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து போதி நேச்சுரல்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அவங்க வந்து லிப் பாம் ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணுறாங்க ஆயுர்வேதிக் முறைப்படி. ஸோ வந்து மேம் வந்து என்ன ப்ரொசீஜரில் வந்து பண்ணுறாங்க, பீவேக்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ லிப் பாம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்மண்ட் ஆயிலும் ஆஸ் அ கெரியர் ஆயிலாக எடுத்திருக்கோம். அதில் வந்து கொக்கோ பட்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு, ஸோ இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ணால் நம்ம லிப் ட்ரை ஆகாமல் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்மெண்டேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாமில் பீட்ரூட் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, லிக்கரைஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பட்டர் போட்டால் பிக்மெண்டேஷன் வராது, ட்ரைனஸ் வராது. இப்போ நமக்கு ராதிகா காட்டிகிட்டு இருக்கிறது ஆயிலையும் பீஸ் வேக்ஸையும் மெல்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாக்கி எசென்ஷியல் ஆயில் கலர்ஸ் எல்லாமே அவங்க ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மெல்ட் ஆகி வந்தோன்னே அதில் நல்லா மர்ஜ் பண்ணிவிட்டு அவங்க லிப் பாம் கண்டெய்னர்ஸில் போர் பண்ணிடுவாங்க. லிப்போட டார்க்னஸ் பிக்மெண்டேஷன் போகணுன்னா கண்டிப்பாக நம்ம லிக்கரைஸ் தான் ஒர்க் பண்ணும். பீட்ரூட்டுங்கிறது ஒரு ப்ளம்பினஸ் கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ஆயிலில் மர்ஜ் ஆகவே ஆகாது. ஸோ நாங்கள் பீட்ரூட்டை ஆயில் சால்பிள் எக்ஸ்ட்ராக்ட்ஸாக தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுவோமே தவிர பவுடர்ஸாவோ இல்லை அப்படியேவோ யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி பவுடர்ஸாக யூஸ் பண்ணால் தான் அந்த பிளாக்கனிங், டார்க்கனிங் ஆஃப் லிப்ஸ் அந்த ப்ராப்ளம். டிண்ட், ஓகே, டிண்ட்டுக்கு வந்து நாங்கள் டைஅட்டாமியஸ் எர்த் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எர்த்லேருந்து எடுக்கக்கூடிய கலர் பார்ட்டிகல்ஸ், அதில் நேச்சுரல் கலர்ஸ் என்ன இருக்கிறோ அது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது டைஅட்டாமியஸ் எர்த் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த கலர்ஸ். ஃப்ராக்ரன்ஸ்க்கு நாங்கள் ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல் ஃப்ராக்ரன்சஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் லிப் ஃப்ளேவரிங் ஆயில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த லிப் ஃப்ளேவரிங் ஆயிலும் அந்த கலர்ஸும் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே. ஆயில், பீவேக்ஸ், பட்டர்ஸ் இது எல்லாமே போட்டு நாங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், பவுடர்ஸ், கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அவ்வளோதான் நாங்கள் வந்துட்டு கண்டெய்னர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள், குவிக், ஈஸி லிப் பாம் இது. ஸோ வேறு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கக்கூடிய ஃபார்முலானா இதுதான். ஸோ இதில் வெறும் ஆயில்ஸ், பட்டர்ஸ் தான் இருக்குது. எந்தவித வாட்டர் சப்ஸ்டன்ஸும் இல்லை அப்படிங்கிறனால ஈஸியாக 12 மந்த்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ் இருக்குது, டிண்ட் இருக்குது, எனக்கு லைட்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து மேக்கப், லிப்ஸ்டிக்ஸ் வேணுன்றப்போ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா கலர்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி போர் பண்ணிக்கலாம் கண்டெய்னர்ஸில். ஸோ எல்லா கண்டெய்னர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே நாங்கள் சானிடைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ க்ளவுஸ் போட்டு அந்த வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். கலர் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது க்ரீமி லிப் பாம். காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் லிப் பாம் உங்களால் வந்து 60லேருந்தே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன விதமான அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோன்றதை பொறுத்து அது 90, 100, 120 அந்த மாதிரி போகும். ஆனால் பேசிக்காக ஒரு 60க்கு நீங்கள் ஒரு லிப் பாம் க்ரியேட் பண்ணிடலாம்.